இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றது. யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய ஈழநாடு, வலம்புரி, தினக்குரல் மற்றும் உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கு வதை முகாம்கள் குறித்து விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் அரசு, இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கை. பட்டளந்த சித்திரவதை முகாம் 37 வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்துள்ளது. இவ்வாறு வடக்கு கிழக்கில் இயங்கி வரும் பல முகாம்களில் தமிழர்கள் படுகொலை மற்றும் சித்திரவதை செய்யப்பட்டனர். தமிழ் மக்கள் எதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்கள் மற்றும் உங்கள் கட்சியினர் மாத்திரம் பாதிக்கப்பட்டார்கள் என்று கருத்து தெரிவித்துக் கொண்டிருப்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர்களை வெறுக்க வேண்டியதில்லை, வடக்கு பிரச்சனைகள் நல்லிணக்கத்துடன் தீர்வு, புத்தசாசன அமைச்சர் ஹனிதும சுனிவில் செனவி. தமிழ் மக்களை வெறுக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை, வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நல்லிணக்கத்துடன் பொறுமையுடனும் தீர்க்கப்படும் என புத்தசாசன அமைச்சர் கனிதும செனவி தெரிவித்திருக்கிறார் என்று வலம்புரியினுடைய தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளாக பட்டளந்த அறிக்கை மூலம் ஜேவிபி செய்த கொலைகளை மறைக்க இடமளிக்க கூடாது, ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை முன்னிலைப்படுத்தி கடந்த காலங்களில் ஜேவிபி செய்த கொலைகளை மறைப்பதற்கு இடமளிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி இருக்கிறதாக அந்த செய்தியும். ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடமராட்சியில் பெண்ணை அச்சுறுத்திய நபர் கைது, வவுனியாவில் இளைஞனுடைய சடலம் மீட்பு, ஊர்காவத்துறையில் மீன்பிடிக்க சென்ற இருவரை காணவில்லை. ஊர்காவத்துறையில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை கண்ணகனம்மை இறங்குதளத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இருவரும் இன்னும் கரைக்கு திரும்பவில்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. உரிய நேரத்தில் புதிய அரசியலமைப்பு சபையில் நீதியமைச்சர் ஹர்சன என்ற செய்தி. பட்டளந்த அறிக்கையால் நாட்டில் மீண்டும் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம், வஜிர தெரிவிப்பு. வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்கமறியலில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி பணம் பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று ஒரு செய்தியும். நாகர்கோவிலில் கசிப்புடன் 2 கைது, தனிநபரை இலக்கு வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடாது, பட்டளந்த விவகாரம் தொடர்பில் நாமல் தெரிவிப்பு. ரணிலுக்கு எதிராக அனுர நடவடிக்கை எடுக்க மாட்டார், பட்டளந்த விவகாரம் அரசுக்கு அக்கினி பரீட்சை, சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக கட்டுப்பணம் செலுத்தினார் அர்ச்சுனா, உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டுப்பணம் செலுத்தினார். நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் யாழில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்தியதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். அதேவேளை யாழ் மாநகர சபையில் முதல்வர் வேட்பாளராக சட்டத்தரணி கௌசல்யாவை நிறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயம், ஊர்காவல்துறையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் திகதி மாலை 3 மணிக்கு ஊர்காவல்துறை கண்ணகை அம்மன் இறங்கு தளத்திலிருந்து தோமஸ் டக்ளஸ் என்பவரின் படகில் 2 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் இருவரும் காணாமல் போயுள்ளனர். அவர்களை தேடும் பணி ஆரம்பமாகியுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இலங்கையில் மீன்பிடி நவீனமயமாக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இலங்கையில் கடற்தொழில்துறை நவீனமயப்படுத்தப்படும் எனவும் ஆழ்கடல்களில் மீன்பிடி நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படும் எனவும் கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக இந்தியாவில் புலிகள் உட்பட 45 அமைப்புகளுக்கு தடை, திருத்தப்பட்ட பட்டியல் வெளியானது. தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 45 அமைப்புகள் அடங்கிய தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் இந்திய உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளது என்ற செய்தியும். பேச்சுவார்த்தை தோல்வி, சுகாதார ஊழியர்கள் இன்று திட்டமிட்டவாறு போராட்டம். முன்னர் திட்டமிட்டபடி இன்று காலை 7 மணி முதல் 24 மணி நேர பணிப்புறக்கணிப்பு நடாத்த சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது என்ற செய்தியோடு
யாழ் போதனா மருத்துவமனை தாதியர்களும் நேற்று போராட்டம். நாடளாவிய ரீதியில் தாதியர் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர்களும் நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் போலீஸ் அதிகாரியின் மகனுக்கு விளக்கமறியல் என்ற செய்தியோடு பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையால் நாட்டில் அமைதியற்ற நிலை ஏற்படலாம், வஜிர அபேவர்த்தன எச்சரிக்கை என்ற செய்தி. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையாக கொண்டு நாட்டில் மீண்டும் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம். எனவே அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கு சகல அரசியல் கட்சிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதற்காக இலக்கு வைக்கப்பட்டார் என்பது எமக்கு புரியவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரே அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பட்டலந்த சித்திரவதை முகாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி என்ற ஒரு செய்தி. 1988 தொடக்கம் 89 கால பகுதியில் பட்டலந்த சித்திரவதை முகாமில் சித்திரவதை செய்யப்பட்ட ஏராளமானோர் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக ஏபிபி பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா புதன் அன்று ஆரம்பம். 4 நாட்கள் 13 அமர்வுகளில் 3920 பேருக்கு பட்டங்கள் என்றவாறு இந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வவுனியாவில் 3 சபைகளிலும் நேற்று மக்கள் போராட்ட முன்னணி கட்டுப்பணம் என்ற செய்தியும், வவுனியாவில் இளைஞரின் சடலம் மீட்பு. வவுனியா தேவக்குளம் வயல்வெளியில் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று காலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த முனிரத்னம் கருணா என்ற 23 வயதுடைய இளைஞனே இவ்வாறு வயல்வெளியில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பு சிறுவர் வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியும், பங்களாதேஷுடன் செயற்கை துணி உற்பத்தி முதலீடு செய்ய நாட்டம் காட்டுகிறது இலங்கை என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயலில் கரைவலை முதலாளி வெற்றிலைக்கணி கடற்கரையில் 3வது நாளாக முருகல் நிலை என்ற ஒரு செய்தி. வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் உள்ள கடற்கரை கரைவலை வாடியால் மீனவர்களுக்கு இடையே நேற்று 3வது நாளாகவும் முருகல் நிலை தொடர்ந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி தள்ளியது ஹயஸ், 3 மருத்துவமனையில் அனுமதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஓயல் பரீட்சை நேற்று ஆரம்பம் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பட்டலந்த அறிக்கை பரிந்துரைகள் குறித்து குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யலாம். பிரதீபா மகாநாம ஹேவா சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி. பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதீபா மகாநாம ஹேவா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பணிப்புறக்கணிப்பு தீர்மானத்தை கைவிட்டது அஞ்சல் தொழிற்சங்கம் என்ற செய்தியோடு அரசால் கட்டுப்படுத்த முடியாத அளவு பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மலையை பார்வையிட சென்ற இளைஞன் தவறி விழுந்து மரணம். மகவேல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சலகம பிரதேசத்தில் ஹலங்கல மலையில் இருந்து கீழே தவறி விழுந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மகவேல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொழும்பு 9 டெமட்டகோடு பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த இளைஞன் தனது 3 நண்பர்களுடன் இணைந்து ஹலங்கல மலையை பார்வையிட சென்றுள்ளார். இதன் போது இந்த இளைஞன் ஹலங்கல மலையில் இருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கையை ஒரு வானவில் தேசமாக மாற்ற வேண்டும் அமைச்சர் சுனில் செனவி. இலங்கைக்கு உண்மை மற்றும் மன்னிப்பு ஆணைக்குழு தேவை, அதே நேரத்தில் இலங்கையை ஒரு வானவில் தேசமாக மாற்ற வேண்டும் என்று மத விவகாரங்கள் மற்றும் புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய வேண்டும் முன்னணி சோசலிச கட்சி கோரிக்கை என்ற செய்தியும்,
கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த பிரான்ஸ் போர்க்கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மிதிகம பகுதியில் துப்பாக்கிச் சூடு. மிதிகம வத்தேகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் சுவரில் பல துப்பாக்கிச் சூடுகள் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும், கணவன் மனைவி சடலமாக மீட்பு. பொகவத்தலாவை டெரேசியா தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து கணவன் மனைவி ஆகிய இருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். 38 வயதான சின்னையா விஜயகுமார் மற்றும் 37 வயதான பெருமாள் ஹவுரி என்ற இருவருமே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். குறித்த வீட்டில் 2 சடலங்கள் காணப்பட்டதுடன் அவற்றின் அருகில் நஞ்சு போத்தல் ஒன்று இருப்பதும் கண்டறியப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிறிது காலம் கொழும்பு பகுதியில் கூலி தொழில் செய்து வந்ததாகவும் கொழும்பில் இருந்து தனது வீட்டிற்கு வருகை தந்து 4 நாட்கள் கடந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் பேச்சுவார்த்தை தோல்வி, சுகாதார ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு. நாடளாவிய ரீதியில் இன்று இரவு 7 மணி முதல் 24 மணி நேர புறக்கணிப்பில் ஈடுபட சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை வந்தடைந்த பிரான்ஸ் போர்க்கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், பட்டளந்த அறிக்கை குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும், மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் தெரிவிப்பு. சிலாபம் புத்தளம் வீதியில் பேருந்து விபத்து, 21 பேர் காயம். சிலாபம் புத்தளம் வீதியில் பந்துலுவோயா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 21 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 3 முக்கிய படுகொலை அறிக்கைகளை சபைக்கு சமர்ப்பிப்போம், சாமர சம்பத் அதிரடி. விஜயகுமாரதுங்க படுகொலை உள்ளிட்ட முக்கிய படுகொலைகள் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பாராளுமன்றில் சமர்ப்பிப்போம் என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்திருக்கிறார் என்று ஒரு செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் ஜெயசீலன் ஞாபகார்த்த கிண்ணம் யாழ் பல்கலைக்கழக அணி வசமானது என்ற செய்தியும், மாஸ்டர்ஸ் லீக் தொடரில் சாம்பியனானது இந்தியா, வெற்றிவாகை சூடியது புதிய பாரதி விளையாட்டுக் கழகம் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் நிலுவைத் தொகையுடன் முதியோர் கொடுப்பனவு 20ஆம் தேதி முதல் வழங்க தீர்மானம். குறைந்த வருமானம் கொண்ட 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் 3000 ரூபாய் முதியோர் கொடுப்பனவு தொகையை 2024 நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய எதிர்வரும் மார்ச் 20ஆம் தேதி முதல் குறித்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சத்துர மிகுதும் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்திருக்கிறார். அஸ்வசும பெறும் முதியோர்களுக்கு குறித்த கொடுப்பனவானது நலன்புரி சபை ஊடாக பற்றுச்சீட்டு ஊடாக நேரடியாக அஸ்வசும வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்படும். அதற்கமைய இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மாத்திரம் மார்ச் 20ஆம் தேதி தொடக்கம் தபால் அலுவலகம் மற்றும் உப தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவு உள்ளிட்டவற்றை வழங்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை அனர்த்தம் அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம். சீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடும் என சந்தேகிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அது தொடர்பில் 117 அதாவது 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்து அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணிகளுக்காக விசேட குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே காப்போதர சாதாரண பரீட்சை காலங்களின் போது இயற்கை இடர் காரணமாக ஏதாவது அசௌகரியங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிட்டால் 117 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 39வது பொது பட்டமளிப்பு விழா யாழ் பல்கலைக்கழகில் நாளை ஆரம்பம். 3920 பேருக்கு பட்டங்கள். யாழ் பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா நாளை புதன்கிழமை முதல் 22ஆம் தேதி சனிக்கிழமை வரை 4 நாட்கள் 13 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவிருக்கிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. சிகிரியாவை பார்வையிட சென்ற பிரித்தானியர் உயிரிழப்பு. மாரடைப்பால் சம்பவம் என்ற செய்தி. ரூபாவின் பெறுமதி குறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதியானது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் பொழுது சற்று குறைவடைந்திருக்கிறது. பட்டளந்த விவகாரம் ரணில் தப்பவே முடியாது, பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்க கொடி போர்த்திய சவப்பெட்டிகள் அனிமேஷன் வீடியோவை வெளியிட்டது ஹவுதி.
அழிக்கப்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு அருகில் அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள் மிதப்பதை சித்தரிக்கும் ஒரு அனிமேஷன் வீடியோவை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு சில தினங்களுக்கு முன்னே அமெரிக்காவானது ஹவுதி மீது தாக்குதல் நடாத்தியிருந்தது. அதற்கு அவர்கள் பதில் தெரிவிக்கும் விதமாகவே இவ்வாறு ஒரு அனிமேஷன் வீடியோவை சித்தரித்து அந்த அனிமேஷன் வீடியோவையும் உருவாக்கி இருக்கிறார்கள். மறைமுக போரில் ஈடுபடும் பாகிஸ்தான் இந்திய பிரதமர் சாடல் ட்ரம்புடன் இன்று சந்திப்பு என்ற செய்தியும், உடல் நலம் தேறி வரும் போப் பிரான்சிஸ் புகைப்படம் வெளியிட்டது வத்திகான். உடல்நலம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் உடல்நலம் தேறி வருவதாக தகவல் வெளிவந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவரது புதிய புகைப்படத்தை வத்திகான் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தியும், ஹிஜாப் அணியாத பெண்கள் ஏஐ மூலம் கண்காணிப்பு, ஈரான் அரசு அதிரடி என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள், தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது நல்லதல்ல, மருத்துவர்கள் சுட்டிக்காட்டு. தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். கோழி இறைச்சியை தினமும் சாப்பிடுவதால் உடலில் ஜூரிக் அமிலம் அதிகரித்து எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் பிரச்சனைகள் உருவாகலாம். மேலும் இதய நோய் ஏற்படும் அபாயமும் உள்ளது. சிறுநீரக குறைபாடு உள்ளவர்கள் கோழி இறைச்சி உண்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள். கோழி இறைச்சியை வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது அதிகபட்சம் 2 நாள் எடுத்துக் கொள்ளலாம் என்றும், தினமும் கோழி இறைச்சி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு தீங்காகும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. காய்கறிகள், கீரைகள், பழங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துமீறல்களை தடுத்து கடல் வளம் பாதுகாக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. கிராம சேவகர் மீதான தாக்குதலை கண்டித்து சுகஜீன விடுமுறை போராட்டம். கிளிநொச்சி மாவட்ட கிராம சேவையாளர்கள் நேற்று சுகஜீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட கரச்சி பிரதேச செயலர் பிரிவில் பெண் கிராம சேவையாளர் ஒருவர் மீது கடந்த 8ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தினை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம உத்தியோகத்தர்களுக்கான பாதுகாப்பினை கோரியும் சுகஈன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததாக கிளிநொச்சி மாவட்ட ஐக்கிய கிராம உத்தியோக சங்கத்தவர் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. வலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு வரும்போது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். ஏனைய உட்பக செய்திகளுக்குள், தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பு கையளித்தல் நிறைவேற்ற தயார் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. பட்டளந்த அறிக்கை அடிப்படையில் சட்ட நடவடிக்கை ஏவிபி பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா. மக்களின் ஆதரவு எமக்கே யாழில் போட்டியிட கட்டுப்பாடம் செலுத்தியது ஐக்கிய மக்கள் சக்தி. யாழ் மாவட்டத்தின் சகல உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தியானது யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்தில் நேற்று கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள். கைது செய்வதை தடை செய்ய தேசப்பந்து தென்னக்கோன் ரிட் மனு மீண்டும் நிராகரிப்பு. யாழில் கல்வி கண்காட்சியும் முதலீட்டு வர்த்தக மாநாடும். கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனம் யாழ்ப்பாணத்தில் கனேடிய கல்வி கண்காட்சி ஒன்றும் யாழ்ப்பாணம் முதலீட்டு வர்த்தக மாநாடு ஒன்றையும் முன்னெடுக்க உள்ளதாக அதன் ஏற்பாடு குழு தெரிவித்திருக்கார் என்ற செய்தி. உள்ளூராட்சி தேர்தலில் தாயகத்தின் சகல சபைகளிலும் களமிறங்கும் அர்ச்சுனா அணி. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தலைமையிலான சுயேட்சை குழு யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக, அப்பாவி மக்களை கொன்ற ஜேவிபியினருக்கு தண்டனை, ஹர்ஷனன் ராஜகருணா வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும், வீதியை விட்டு விலகிய மரத்தில் மோதிய பஸ் 12 பேர் காயம் என்ற அந்த விபத்திற்குள்ளான பேருந்தினுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கல்லறிக்குள்ளான ஒருவர் சடலமாக மீட்பு. சுற்றுலா பயணி தவறவிட்ட பொதியை மீட்டது போலீஸ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில், அமெரிக்கா வான்வெளி தாக்குதல், ஏமனில் 53 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 53 பேர் பலியான நிலையில் இராணுவ நடவடிக்கைகளை கட்டுக்குள் கொண்டு வருமாறு ஐநா வலியுறுத்தியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மெசிடோனியாவில் 51 பேர் பலி, இரவு நேர விடுதியில் பயங்கர தீ விபத்து என்ற செய்தியும், அமெரிக்காவில் சூறாவளியால் 32 பேர் மரணம், தற்கொலை தாக்குதலில் சிக்கி படையினர் 5 உயிரிழப்பு, பாகிஸ்தானில் தொடரும் சோகம் என்றவாறு உலக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இணைந்தது டிராகன் விண்கலம் என்ற டிராகன் விண்கலத்தின் புகைப்படம் தாங்கிய செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளாக, ஜெனீவா பிரேரணைக்கு வலுச்சேர்க்கும் ஏவிபி, சாடுகிறார் சரத் வீரசேகர என்ற செய்தியும், ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு வாகனத்தில் வெடிபொருள், 2 போலீசாரால் கைது. விஜயகுமார துங்க உட்பட முக்கிய கொலை அறிக்கைகளை சபைக்கு
சமர்ப்பிப்போம் கூறுகிறார் சாமர சம்பத் எம்பி என்றவாறும் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையால் நாட்டில் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம், வஜிர அபயவர்த்தன எச்சரிக்கை. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு நாட்டில் மீண்டும் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம், எனவே அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கு சகல அரசியல் கட்சிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வஜிர அபயவர்த்தன எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கிறார் என்றும் தினக்குரலுடைய தலைப்பு செய்தி தொடர்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழுடைய இன்றைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உதயன் நாளிதழின் இன்றைய முதன்மை செய்தியாக புலிகளுக்கு தடையை நீடித்தது இந்தியா, இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாம். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிப்பதாக இந்திய மத்திய அரசாங்கம் அறிக்கையிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மீதான திருத்தப்பட்ட பட்டியலிலேயே புலிகளுக்கு தடை விதிப்பதாக இந்திய மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழில் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்கமறியலில் என்ற செய்தியும், யாழ் நகர் பகுதியில் ஒருவர் சடலமாக மீட்பு, யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் நேற்று ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ராமன் யோகராசா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலையில் பட்டமளிப்பு விழா புதனன்று 4 நாட்கள் 13 அமர்வுகள் 3920 பேருக்கு பட்டங்கள் என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கையில் விரைவில் ஆழ்கடல் மீன்பிடி ஊக்குவிக்கப்படும், கடற்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு, சாதாரண தர பரீட்சை எழுதிய முதல் நாளில் மாணவ மாணவிகளிடம் மர்ம நபர்கள் அத்துமீறல் என்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாடெங்கும் தாதியர்கள் நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியா தேவகுளத்தில் இளைஞர் சடலமாக மீட்பு என்ற செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த தினமும் இந்த உதயன் பத்திரிகையில் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பது இந்த முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து தான். அப்ப இன்றைக்கு அவருடைய கருத்து, இல்லாத புலிகளுக்கு தடை போடுறதுல வின்னர் கண்டியலோ என்ற மாதிரி உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யுத்த குற்றங்களுக்கு அன்றைய தண்டித்திருந்தால் இன்று இராணுவம் இப்படி செயற்பட்டிருக்க மாட்டாது, எமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக இராணுவம் இழைத்த யுத்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையை பெண் வைத்தியரை முன்னாள் இராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க நேரிட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியின் மகன் மறியலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கிறிஸ்தவர்கள் மன்னிப்பார்கள், புத்த சாசன அமைச்சர். இலங்கைக்கு உண்மை மற்றும் மன்னிப்பு ஆணையம் தேவை, அதே நேரத்தில் அதை ஒரு வானவில் தேசமாக மாற்ற வேண்டும் என மத விவகாரங்கள் மற்றும் புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்று அந்த செய்தி. தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை நீடித்தது இந்தியா, நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மற்றும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட மற்றும் பயங்கரவாத அமைப்புகளின் திருத்தி அமைக்கப்பட்ட 67 அமைப்புகள் கொண்ட பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதிலே தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இலங்கையும் இந்தியாவும் தொடர்ச்சியாக இந்த பட்டியலிலே விடுதலை புலிகளை சேர்த்து கொண்டிருப்பது, போர் முடிவடைந்த பிறகு இத்தனை காலம் தாண்டியும் அவர்களுடைய புலனாய்வுகள் இன்னும் ஓயவில்லை என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இலங்கை கடற்தொழிலில் நவீனமயப்படுத்தப்படும் ஆழ்கடல் மீன்பிடி ஊக்குவிக்கப்படும், கடற்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. சட்டவிரோத செயற்பாடுகள் தடுத்து நிறுத்தி நமது நாட்டின் கடல் வளம் நிச்சயம் பாதுகாக்கப்படும் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். தையிட்டி விகாரைக்கு எதிரான போலி ஆவணங்களை கொண்டு போராட்டமாம். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரையை அண்மித்த பகுதியில் வசிப்பவர்கள் உரிமம் கோருவதற்காக போலியான ஆவணங்களை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சானக சம்பத் மதுகொட, எனவே சட்டவிரோதமாக குடியேறியுள்ளவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கோம். தையிட்டி விகாரையை சட்டவிரோதமாக தான் வந்திருக்கிறது என்று நாங்கள் போராடும் பொழுதும் தையிட்டி விகாரையை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் என்றும் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகிறார். எனவே பொதுஜன பெரமுன எவ்வளவுதான் பாடங்களை கற்றாலும் அவர்களிடையே இருக்கக்கூடிய இனவாதம், இன ஒடுக்குமுறை என்பது இன்னும் மாறியதாக தெரியவில்லை. எனவே இந்த முறை தேர்தலிலே பொதுஜன பெரமுனவிற்கு வாக்களிக்க போவர்களை நினைத்தால் தான் எங்களுக்கும் கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுஜன பெரமுன இந்த உள்ளூராட்சி சபையிலே யாழ் மாநகர சபை மற்றும் பருத்தித்துறை தொகுதி ஆகியவற்றிலே போட்டியிடுகிறார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த விடயமாக இருக்கிறது.
அதை தாண்டி இந்திய இழுவைப்படகால் வடக்கு கடலில் பாதிப்பு, ஆவணப்படம் அமைச்சரிடம் கையளிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வவுனியா தேவகுளத்தில் இளைஞன் சடலமாக மீட்பு, அர்ச்சுனா யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தினார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நாளை ஆரம்பம். 4 நாட்களில் 13 அமர்வுகளில் 3920 பேருக்கு பட்டங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா நாளை புதன்கிழமை முதல் 22ஆம் தேதி சனிக்கிழமை வரை 4 நாட்கள் 13 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவிருக்கிறது என்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா தொடர்பான அந்த செய்தியும் காணப்படுகிறது. எனவே பட்டம் பெறப் போகக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிலைக்கேணியில் கரைவலை வாடியால் மீனவர்களை தொடரும் முருகல் நிலை நடவடிக்கை எதுவும் இல்லை. வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை வாடியால் மீனவர்களிடையே 3வது நாளாக நேற்றும் முருகல் நிலை ஏற்பட்டது. உளவு இயந்திரத்தை பாவித்து 22 கயிர்களுக்கு மேல் கரைவலை தொழில் புரிவது சட்டமீறலாக உள்ள போதும் வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் 2 படகுகளில் 150க்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரைவலை தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் ஏனைய மீனவர்களின் வலைகள், படகுகள், இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலையும் தொடர்ந்து உருவாகி வருகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் ட்ரம்பின் ஆட்டத்தை அடக்க கைகோருங்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா பிரதமர் அறிவிப்பு. போராட்ட களமானது பிரேசிலின் கடற்கரை என்ற செய்தியும், அமெரிக்காவுக்கான பயணத்தடை பட்டியல் பாகிஸ்தான், ரஷ்யா உட்பட 43 நாடுகள் பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இன்று பூமிக்கு வருவார் சுனிதா வில்லியம்ஸ். பலராலும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இன்று பூமியை வந்து அடைவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஆய்வு பணிகளுக்காக கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் போயிங் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் சென்றிருந்தார்கள் என்று அந்த செய்தி. இன்று அவர் பூமியை வந்தடைவார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. கோர விபத்தை ஏற்படுத்திய ஈப்போச பயணிகள் பேருந்து, சிறு குழந்தை உட்பட 21 பேருக்கு காயம் என்ற செய்தியும், கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த பிரான்சின் போர் கப்பல் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி கொண்டிருக்கிறது. கண்ணியமாக நடக்கும் சாரதிகளுக்கு வெகுமதி போலீசார் அறிவிப்பு. பட்டலந்த குற்றவாளிகளை தண்டிப்பது போல் ஜேவிபி செய்த கொலைகளுக்கும் தண்டனை வழங்குவது அவசியம். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முன்னிலைப்படுத்தி கடந்த காலங்களில் ஜேவிபி செய்த படுகொலைகளை மறைக்க இடமளிக்க கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. கிராண்ட் பாஸ் இரட்டை கொலை 8 பேர் அதிரடியாக கைது. 32,800 இலங்கையர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு. பேருந்தில் தொலைந்து போன சுற்றுலா பயணியின் பொதியை கண்டுபிடிக்க உதவிய போலீசார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல யானை மனித மோதலை தடுப்பதற்கு தெளிவான வேலை திட்டம் ஒன்று மிகவும் அவசியம். யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வி அடைந்துள்ள நிலையில் தெளிவான வேலை திட்டம் ஒன்றை முன்வையுங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. நெஸ்லே லங்கா குருநாகல் தொழிற்சாலையில் உயிர்த்திணிவு தொழில்நுட்ப கொதிகலன் அங்குரார்ப்பணம். குருநாகலில் உள்ள தனது அதிநவீன தொழிற்சாலையில் உயிர்த்திணிவு தொழில்நுட்ப கொதிகலன் செயற்திட்டம் ஒன்றில் நெஸ்லே லங்கா நிறுவனம் முதலீடு செய்திருக்கிறார்கள். தினக்குனுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக முடிவை தீர்மானித்த பின்புதான் தொல்லியல் ஆய்வு நடக்கிறது என்று தொல்லியல் திணைக்களத்தினுடைய செயற்பாடு தொடர்பாக இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. போர்க்காலத்தில் வடக்கு கிழக்கில் இயங்கிய வதை முகாம்களின் தொடர்பாகவும் பேசுங்கள் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளாக ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள், பெரேரா வரலாற்று சாதனை. தொழில்முறை கிரிக்கெட்டில் திசர பெரேரா 2வது தடவையாக ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் குவித்து சாதனை படைத்தார் என்ற செய்தி. யாழ் அணியை வீழ்த்தி கொழும்பு அணி வெற்றி. மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தகுதிகான் போட்டிகள் பாகிஸ்தானில் என்ற செய்தி. அறிமுக சீசனில் அதிக கோல், ரொனால்டோவின் சாதனையை முறியடிக்கும் எம்பாப்பே என்ற செய்திகளும் தினக்குடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. இவைதான் நேயர்களே இன்றைக்கு யாழிலிருந்து புலந்திருக்கக்கூடிய முக்கிய பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே சிறியொரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்.